ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதி. 2019 வரைக்குமே வந்து வைரஸ் அப்படின்னால வந்து படிச்சவங்களுக்கோ இல்லை வந்து சயின்ஸ் படிச்சவங்களுக்கோ இல்லை வந்து மெடிக்கல் சம்மந்தமா படிச்சவங்களுக்கோ இல்லை காலேஜ் ஸ்கூல் படிச்சவங்களுக்கோ மட்டும்தான் வந்து வைரஸ்னா என்ன, அதோட ஸ்பெசிஃபிக்னா என்ன, அது வந்து அதோட கேரக்டர், அது எப்படி இருக்கும், அது எந்த டெம்பரேச்சர்ல இருக்கும், எங்க இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. பட் யாருக்குமே வந்து 2019 முன்னாடி வரைக்கும் யாருக்குமே வைரஸ் பத்தியோ பாக்டீரியா பத்தியோ டிசீஸை பத்தியோ அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் அவங்களுக்கு யாருக்குமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் 2019 வந்ததுக்கு அப்புறம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து வைரஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதனால வந்து என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்ச ஒரே காரணம் எதுன்னு பார்த்தோம்னா COVID-19 தான். அதாவது வந்து கொரோனானால தான் வந்து வைரஸ்னாலே என்ன அப்படிங்கிறது, அதனால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை படித்தவங்க இருந்தாலும் சரி, படிக்காதவங்களுக்கு கூட வைரஸ்னா என்ன, அது என்னென்ன நோயை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிய காரணம் வந்து COVID-19 தான். ஸோ COVID-19 அதாவது வந்து 2019 21 வரைக்குமே வந்து உலகத்தில் உள்ள யாராலையுமே வந்து மறக்க முடியாத வருடங்கள். ஸோ அந்த 3 வருஷமே அந்த ஒரு ஜேர்னியே வந்து யாராலையுமே வந்து மறக்க முடியாது. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து ஒரு புரட்டி போட்ட ஒரு காலங்கள்னு பார்த்தா அது வந்து 2019 to 2021 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு வருஷமா தான் இருந்துச்சு. ஸோ 2000 அந்த 3 வருஷத்துலேயே வந்து நம்ம வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இழந்து போனாலுமே அதையும் தாண்டி நம்ம வந்து இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து வெளில போனாலும் சரி, ஸோ எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு போக வேண்டியது ஒரு கட்டாயத்துக்கு வந்து நம்ம அந்த நேரத்தை வந்து தள்ளப்பட்டிருந்தோம். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து COVID-19 தான். பட் இப்போ வந்து அதெல்லாம் தாண்டி நம்ம வந்தாலுமே இப்போ ரீசெண்டாக கூட வந்து மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு புதுசாக ஒரு வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு வைரஸ் வந்து ரொம்பவும் பயங்கரமான ஒரு வைரஸ். ஏன்னா வந்து ப்ளீடிங் ஐ வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எப்படின்னு பார்த்தா அது வந்து அந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து திடீர்னு வந்து நல்லா இருப்பாங்க, திடீர்னு சிக்காகி திடீர்னு அவங்க கண்ணிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுக்கும். அதை பற்றி அந்த வைரஸை பற்றி நான் வந்து அந்த நோயை பற்றி நான் வந்து படிக்கும்போது என்னமோ எனக்கு வந்து அந்த படிக்கும் போதெல்லாம் வந்து படம் பார்க்குற மாதிரியோ இல்லை வந்து ஜாம்பி படம் பார்க்குற மாதிரியோ தான் எனக்கு அந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே தான் எனக்கு வந்து இமேஜினாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சிம்டம்ஸு அதில் உள்ளது எல்லாமே வந்து அந்த படத்தில் வந்துருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது அந்த ப்ளீடிங் ஐ வைரஸ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான நோய் வந்து எங்கே பரவுனுச்சு, எப்படி பரவுனுச்சு, எது மூலியமா பரவுனுச்சு, இதனால வந்து எந்தெந்த நாடுகளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி PYR கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் 4 விஷயம் என்னால் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ளீடிங் ஐ வைரஸ் எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்கா நாட்டில் தான் வந்து பரவிருக்கு. அதாவது வந்து ருவாண்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து ஆப்பிரிக்காவில் பரவிருக்கு. ஸோ ஆப்பிரிக்காவை பார்த்தோம்னா வந்து அதாவது வந்து ஹிஸ்ட்ரியில் ஆரம்ப ஹிஸ்ட்ரி அரசர்களுக்கெல்லாம் முன்னாடி மனிதன் தோன்றிய கால இதில் தான் அந்த ஹிஸ்ட்ரிக்கு போனோம்னா ஆப்பிரிக்காவில் தான் வந்து ட்ரைப்ஸ் எல்லாமே வந்து மனிதனே உருவான இடம்னு பார்த்தா அது ஆப்பிரிக்கா தான். இப்போ வரைக்குமே அங்கே வந்து பழங்குடியினர்கள் ட்ரைப்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலேயே வந்து அதிக ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா அது ஆப்பிரிக்கர் தான். ஏன்னா எல்லா ட்ரைப்ஸுமே பாருங்கள் நீக்ரோஸ் மாதிரி தான் இருப்பாங்க, அதாவது ஆப்பிரிக்கர் மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் அந்தமான் நிக்கோபாரில் கூட வந்து ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ வரைக்கும் டெக்னாலஜி அவங்க தான் இருக்காங்க. அங்கே அவங்க இடத்துக்கு போனோம்னா மனுஷங்க போனால் அவங்கள வந்து கொண்டுடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க போனாங்க, அவங்க வந்து திரும்பி வரல. ஸோ அவங்கள வந்து மனிதர்களை பார்த்தாலே வந்து வில்ல விட்டு அடிச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க, அப்படி ஒரு ஆளுங்க. ஸோ இப்போ வரைக்குமே டெக்னாலஜி, நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாமல் அவங்களுக்குன்னு ஒரு நாடை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவில். ஸோ ஆப்பிரிக்காவில் தான் வந்து ப்ளீடிங் ஐ வைரஸ் வந்து பரவி இருந்திருக்கு. இது வந்து எதனால் பரவி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பழந்தின்னி வவால், ஸோ ருசட்டஸ் எஜிப்டியாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பழந்தின்னி வவால் மூலியமாக தான் பரவிருக்கு. ஸோ ஆஃப்டர் இதில் பாருங்கள், நீங்கள் COVID-19 பாருங்கள். COVID-19 அப்போயுமே வந்து ஒரு பழந்தின்னி வவால் மூலியமாக தான் COVID-19 பரவலிச்சு சொல்லப்படுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ளீடிங் ஐ வைரஸுமே பழந்தின்னி வவால் மூலியமாக தான் பரவிருக்கு. அதாவது ருசட்டஸ் எஜிப்டியாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பழந்தின்னி வவால் மூலியமாக இதெல்லாம் பரவிருக்கு. அதில் இருக்கிற மார்ஃபக் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மூலியமாக தான் இந்த ஒரு நோயும் பரவிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த எந்த நாட்டில் பரவிக்குன்னா ஒரு நாடு இல்லை, 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 15 நாட்டில் வந்து பரவிருக்கு. என்னென்னு பார்த்தா பிரேசில், உகாண்டா, காங்கோ, அப்புறம் வந்து பொலிவியா, இது மாதிரி 15 நாடுகள்லாம் வந்து ரொம்பவே பரவிருக்கு. ஸோ இந்த நாட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து போகிறவங்களுக்கு தான் வந்து அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லப்படுது.
ஸோ அங்கே வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே அதிகமாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அண்டு உள்ளேயுமே இப்பயுமே யாரையுமே வந்து அதிகமான பேரை வந்து நாட்டுக்குள்ளே அனுப்ப மாட்டுறாங்க. அண்ட் இதனால வந்து கிட்டத்தட்ட வந்து 17 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. சாகலை, அந்த நோயினால அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நோய். இந்த நோய் வரத்துக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நோய் வந்து இப்போ வந்து நம்ம ஃபீவர் ஏற்படுது, இப்போ வந்து மஞ்சக்காமலை ஏற்படுதுன்னா அது சம் ஆஃப் டேஸில் வந்து அது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ மஞ்சக்காமலை ஏற்படுதுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கொமட்டுறது, இல்லை வந்து நம்மளுக்கு யூரின் வந்து இது மஞ்சள் கலரில் இருக்கிறது, அந்த கண்ணு மஞ்சள் கலரில் இருக்கிறது. ஸோ அந்த யூரினை வந்து சாப்பாடு ரைஸில் வந்து போட்டோம்னா அது மஞ்சக்காமலை இருக்கான்னாலாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சில நோய் எல்லாமே வந்து நம்ம வந்து சம் ஆஃப் டேஸில் நம்ம கண்டுபிடிச்சோம். பட் இந்த ப்ளீடிங் ஐ வைரஸ் வந்து கண்டுபிடிக்கிறது 21 days ஆகுது. ஸோ 21 daysல தான் அப்புறம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு மந்த், அதாவது இன்னும் 8 நாள் போனுச்சுன்னா ஒரு மந்த்ஸ் ஆகிடுமே. இந்த 8 நாள் கழிச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த ஒரு நோய் இவனுக்கு இருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் இன்னொன்று என்னன்னா, இந்த 21 நாளுமே அந்த ஒரு ஆளுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த 21 நாளுமே அவன் வந்து நல்லா வாழ்வான்னு கேட்டால் அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நரகமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அவனுக்கு அவனுக்கு வந்து சிக்காயிட்டானா அவனுக்கு 3ஆவது நாளில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா, பயங்கரமான தலைவலி ஏற்படும், பயங்கரமாக வந்து வயிறு வலி ஏற்படும், பயங்கரமாக வந்து காய்ச்சல், ஸோ ரொம்ப ஹை லெவலில் வந்து ஃபீவர் வந்து அவனுக்கு அடிக்கும். அண்டு அவனுக்கு வந்து அந்த தசை பிடிப்புலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ திடீர்னு அவங்களுக்கு வந்து தசை பிடிச்சுலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த தசை பிடிப்பு அண்டு இது தலைவலி, அப்புறம் வந்து ஃபீவரு, வயிற்று வலி, வாந்தி வந்து ரொம்ப கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து உள்ள ஃபுட்டு இன்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அது ரிட்டர்ன் நம்ம வந்து வாமிட் வழியால் அது வந்து வெளில வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இதாக தான் இருப்பாங்க 3ஆவது நாளில். அடுத்தது 5ஆவது நாளில் என்ன தெரியும்னா, 5ஆவது நாளில் தான் அது ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமைக்கு போகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவனுக்கு வந்து வாந்தி அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் பயங்கரமாக வாந்தி வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இது வந்துட்டுமே இல்லாமல் நம்மளோட மலம் இருக்குல்ல, ஸோ மலத்து ஆசன வாய் வழியால் வந்து ப்ளீடிங் ஏற்பட்டிருக்கும். ஸோ நம்ம அந்த 3ஆவது நாளில் அப்போ என்ன போனால் நமக்கு வந்து வாந்தி தலைவலியெல்லாம் ஏற்படும். ஓகே, நம்ம ஊரில் வந்துச்சா மஞ்சக்காமலை இருக்குது, போயிட்டு பறவையில் போயிட்டு சாப்பிட்றோம் இருப்போம், அப்படி தான் நினைப்போம். அண்டு 5ஆவது நாள் அப்போது வந்து நம்ம ஆசன வாயிலேருந்து ப்ளீடிங் வரப்போ வந்து பைல்ஸாக இருக்கும், அப்படி தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ டாக்டர்கிட்ட போவோம், அவங்களுமே பைல்ஸுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பார்ப்பாங்க தவிர இந்த ஒரு நோய்க்கான இது வந்து பார்க்குறதுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல. ஸோ இந்த அளவுக்கு இது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தெரியாது. அப்போ நம்ம எல்லாருமே வந்து ஆசன வாயிலேருந்து ப்ளீடிங் வரப்போ வந்து பைல்ஸ் அப்படி தான் நடப்போம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிம்டம்ஸ் தான் வந்து ரொம்ப மோசமான ஒரு சிம்டம்ஸாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் அந்த படத்தில் சொன்னேன்னே, ஸோ அதாவது இந்த ஜாம்பி படத்தில் படத்துல எல்லாம் எப்படி ஒரு சீன் வந்து வரும். ஸோ நல்லா இருப்பாங்க, திடீர்னு கண்ணுலேருந்துலாம் ரத்தம் வரும், வாயிலேருந்து ரத்தம் வரும். ஸோ அதே மாதிரி 5ஆவது நாளில் வந்து கண், மூக்கு, வாய், நம்மள உடம்புல உள்ள துவாரங்கள் வழியால், ஸோ எந்தெந்த துவாரங்கள்னா கண், காது, மூக்கு, வாய், இது மாதிரி துவாரங்கள் வழியால் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நல்லா இருப்பாங்க, திடீர்னு இப்படி உடம்பு சரியான போது திடீர்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆணுக்கு வந்துச்சுன்னா அவனுடைய ஆணுறுப்பு வந்து பெருசாக வீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கொடூரமான வைரஸ் தான் வந்து இந்த ப்ளீடிங் ஐ வைரஸ்ஸு. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இன்னுமே வந்து கண்டுபிடிக்கல. இப்போ தான் வந்து இது வந்து பரவி இருக்கு. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இன்னுமே வந்து யாருமே கண்டுபிடிக்கல. அண்ட் இதையெல்லாம் தாண்டி அவன் 8ஆவது நாள் வந்தானா, 8ஆவது நாள் உயிரோடு இருந்தானா அந்த நோய்வாய்ப்பட்டவன், அந்த 8 இல்லை 9ஆம் நாளில் வந்து அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதாவது வந்து டிசென்ட்ரி, பயங்கரமான டிசென்ட்ரி வந்து ஏற்படும். எந்த அளவுக்குன்னா, அவன் வந்து தண்ணி குடிக்கிறான்னா தண்ணி குடிச்சுட்டு அப்படியே வந்து டிசென்ட்ரி வழியில் வெளில வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இதாக தான் இருக்கும். அந்த 9ஆவது நாள்லேயே வந்து இறந்து போயிடான். அதே மாரி 21 நாள் அவன் வாழ்ந்தானா, அந்த 21ஆவது நாளில் தான் இந்த ப்ளீடிங் ஐ வைரஸ் வந்து இவன் உடம்புல இருக்கு, இவன் இந்த நோயால் தான் பாதிக்கப்பட்டான் அப்படின்ட்டு அப்போ தான் 21 நாள் கழிச்சு தான் தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த நோய் இருக்குது அப்படின்ட்டு அந்த நோயால் கண்டுபிடிக்க முடியாதான். ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான வைரஸ் அப்படின்ட்டு டாக்டர் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தா, இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து கண்டுபிடிக்கல. ஸோ இதில் வந்து 55% வந்து
இந்த நோய் வந்துருச்சுன்னா இறந்து போயிடுவாங்க, உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இப்போ ஸ்டார்டிங் இந்த நோய் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இவங்களோட உயிரை வந்து தள்ளி போட தான் முடியுமே தவிர ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக வந்து கொடுத்து அவங்கள வந்து உயிர் பழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக வந்து தண்ணி இன்டேக் பண்ண, அதிகமாக அந்த தண்ணி குடிக்கிற மூலியமாக அவங்களுடைய உடம்புல ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தலாம். ஸோ இதனால் கொஞ்ச நாளைக்கு அவங்க வந்து இம்யூனிட்டி லெவலில் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த ஒரு நோய் வந்து ரொம்ப மோசமான நோயாக இருக்குது. அண்ட் ஆரம்பத்தில் நான் வந்து சொன்னேன், அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மனிதர்கள் கூட வந்து உள்ள விடாமல் அவங்க மட்டும் ராஜ்யமாக இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு பெண்மணி போயிருக்காங்க, அந்த பெண்மணி வந்து திரும்பி இன்னும் வரல, அவங்களுமே என்ன பண்ணாங்கன்னு கூட தெரில அப்படின்னு நான் சொன்னேன் ஸ்டார்டிங் புதுசில். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸோ அந்த நியூஸோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின ஃபுல் வீடியோவுமே வந்து நான் நல்லா டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ PYR கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.